பேர் ஏத்தர் ஷோரூமில் வந்து கிட்ஸ் ஹெல்மெட் அவேர்னஸ் கார்னிவல் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு நாங்கள் சண்டே போயிருந்தோம். அதாவது இன்னைக்கு தான் மார்னிங் 10 to 1 வந்து காம்படிஷன் நடக்குது. பசங்களுக்கு இந்த டிராயிங், பசில், மியூசிக்கல் சேரு, பெயிண்டிங் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 வயசுலேருந்து வயசு வரைக்கும் இருக்க பசங்க லிமிட்டட் தான் சொல்லியிருக்கவே பையனை கூட்டு போயிருந்தோம். ஏகப்பட்ட கூட்டம். சுத்தமாக அந்த வெயிலுக்கு அதுக்கும் காற்றும் வரல. பேட்சாக தான் அனுப்புகிறாங்க. உள்ளே போன ஃபஸ்ட்டு பேட்ச் வெளில வரத்துக்கே 12 ஆயிடுச்சு. அந்த 12 பசங்களை வெளில அனுப்புறதுக்கே அரை ஹவர் ஆக்கிட்டாங்க. சரியான கூட்டம். நம்ம போய் க்யூவில் நின்று முதல்ல இந்த கார்டு வாங்கணும். அந்த கார்டு வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ½ hour ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய க்யூ நின்றுது அந்த வெயிலில். க்யூவில் நின்று அந்த கார்டை வாங்கி இந்த மாதிரி கயிறு கொடுத்துட்றாங்க. இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்கு வந்து க்ரீன் கலர், பர்பிள் கலர், ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் நினைக்கிறேன். இந்தமாரி கலர்ஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதை வந்து ஒரு கிட்டும் ஒன்று கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு கிஃப்ட் கிட் மாதிரி. அண்ட் பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் வந்து இவர் ஸ்பைடர்மேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடர்மேனை வந்து அவரோட லெஃப்ட் ஹேண்டில் வரைஞ்சிக்கிட்டார் அழகாக. அண்ட் அந்த கிட்டில் வந்து பசங்களுக்கான ஸ்கெட்சு, கிரேயான்ஸு, பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர் அண்டு ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எனக்கு அதான் அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே வரையறதுக்கான திங்ஸ் மட்டும் இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் கலர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது, அதாவது இந்த லிமிட்டுக்குன்னு இருக்குது போல இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏரோ ஷூட்டிங் இருந்தது. ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் அண்ட் சாண்ட்விச்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. பண்ணதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பசங்களை உள்ளே அனுப்புறதுக்கும் வெளியில் கொண்டு வரத்துக்கும் நல்ல ஐடியா பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஏகப்பட்ட கூட்டத்தில் அப்படியே நசுங்கி காற்றும் வராமல் உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் போக முடியுமா அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு அந்த இடத்துல. பசங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்றது வந்து, அதாவது ஒரு வழியில் உள்ளே போயிட்டு ஒரு வழியில் வெளியில் வரலாம் அப்படின்றதே செகண்ட் பேட்ச்சில் தான் அவங்க ஐடியாவே பண்ணியிருந்தாங்க. அந்த பையனை கூப்பிட்டு வரத்துக்கு எப்படியும் ஒரு ½ hour உள்ள ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அண்ட் அவனுக்கு பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் உள்ளே கூப்பிட்டு போனோம். ஏன்னா சரியான கூட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச் முடிட்டோம், நம்ம செகண்ட் பேட்ச்சுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தோம். பேரண்ட்ஸ் யாருமே உள்ளே விடல. பசங்களை மட்டும் உள்ளே இது பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிவிட்டு அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க போல். வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேர் சொல்லி வெளில அனுப்பி விடுறாங்க. பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையான்றது வந்து வாட்ஸ்அப்பில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அந்த பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு பக்கத்துலேயே இருக்க சேலம் ஆர்ஆர் பிரியாணி போயிட்டு, ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா, பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டு வந்தோம். இதுதான் இவரோட ஃபஸ்ட்டு காம்படிஷன். நல்லாவே பண்ணிட்டு வந்திருந்தார்.